வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். க்ரைமில் ப்ளூ காலர் க்ரைம், ஒயிட் காலர் க்ரைம்னு பிரிச்சுப்பாங்க. ப்ளூ காலர் க்ரைம்ங்கிறது ஒரு சாதாரணமான தொழிலாளர்கள் அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கலான டெக்னிக் யூஸ் பண்ணி க்ரைம் பண்ணுறது. ஒயிட் காலர் க்ரைம்ங்கிறது ஒரு பெரிய ஆளுங்க வெறும் பேப்பர்களில், அதாவது மெட்டீரியலோ அதெல்லாம் இல்லாமல் பேப்பரில், ஃபைலில் அப்படி ஒரு க்ரைம் பண்ணுறது. இப்போ இது ரெண்டையும் தாண்டி சைபர் க்ரைம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டுருக்கு. இந்த சைபர் க்ரைமை பண்ணுறவங்க ஒரு எங்கேயோ ஜார்க்கண்ட்லேயோ சத்தீஸ்கர்லேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில், நார்த் இந்தியாவில் அதிகமாக அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணி எல்லா பெரிய நகரங்களையும் பண்ணிகிட்ருக்காங்க. கமலி அப்படின்னு சொல்லி அவங்க ஓய்வு பெற்ற டிஜிபி ஸ்ரீபால், நம்ம தமிழ்நாட்டோட டிஜிபியாக இருந்தவர், அவருடைய மனைவி, அவங்ககிட்ட ஒரு 90,000 ரூபா அமௌண்ட்டு சிறுசு தான். ஆனால் இந்த மாரியான ஃப்ராடில் இந்தமாரி ஒரு 100 பேர்ட்ட அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்துற மாரி வந்துடுது. இதை போய் இந்த அமௌண்ட்டு சிறுசுனால ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ரீச் பண்ணுற அந்த கன்சர்ன் பர்சன் ரீச் பண்ணுறதும் அந்த அக்யூஸ்டை நாப் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. சரியா? காவல்துறை அது ஒரு பெரிய கடினமான பணியாக போயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நிறைய விஷயங்கள் நீங்கள் பேப்பரில் பார்க்குறோம், புக்கில் படிக்கிறோம், நிறைய அவேர்னஸ் விளம்பரங்களும் வருது. ஒன்று நம்மளுடைய டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டையும் முடிந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் வைக்கணும். அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, ஆனாலும் கண்ட்ரோல் வைக்க நம்ம ட்ரை பண்ணணும். பாஸ்வேர்டு மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். ரெண்டாவது, இன்னோவேட்டிவாக இவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பண்ணுறாங்க. இப்போ இவங்களுடைய கேஸில் எப்படி பண்ணுறாங்க, அந்த கமலிங்கிற கேஸில் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு க்ரைம் நடந்துருச்சு, அங்கே சட்டவிரோதமாக பணமாற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனில் ஒருத்தர் பேசுகிறார். யார்லேருந்து பேசுகிறா சொல்கிறாங்கன்னா, டெலிஃபோன் ட்ராய் அத்தாரிட்டிலேருந்து நான் பேசுகிறேன், இந்தமாரி உங்கள் ஃபோன் நம்பர் ஐடென்டிஃபை ஆகுது, ஆதார் ஐடென்டிஃபை ஆகுது, நாங்கள் சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், இல்லை லோக்கல் ஸ்டேட் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் அப்படி அதில் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, இல்லைனா இந்த அமௌண்ட்டை ஜிபே பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி உங்களை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, உங்கள் ஐடென்டிட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் திருப்பி வேணால் அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 90,000 அனுப்பிடுறாங்க ஜிபேயில் அந்த நம்பருக்கு. ஆனால் அந்த பணம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு திருப்பி வரல. அப்புறம் தான் அவங்க தெரியுது அவங்களுக்கு அவங்க ஏமாற்றப்பட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒரு கேஸ்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தமாரி இதேமாரி தகவலை சொல்லிட்டு சிபிஐலேருந்து ஒருத்தர் வீடியோ காலில் அவங்கள்ட்ட வராரு, ஒரு என்கொயரி வராருன்றாங்க. அங்கே யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் நேராக ஃபோனில் வராரு. நீங்கள் இந்த ஃபோனை கட் பண்ணாமல் நேராக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அங்கே போய் உங்களை சரண்டர் பண்ணுங்கன்றார். இவர் என்ன பண்ணுறாரு, ஃபோனை எடுத்துகிட்டு ஆன்லைனில் காலையும் கட் பண்ண முடியாமல் பயந்துக்கிட்டே அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறார். ஸோ போகும்போது தான் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இல்லைனா ஒன்று பண்ணுங்கள், ஒரு அமௌண்ட்டை மட்டும் அனுப்பி விட்டுட்டுங்க, உங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் வெரிஃபை பண்ணிடுவோம், அதை வச்சுட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அனுப்பி பணம் இருக்கான்னு, அதுக்கப்புறம் வேணால் நம்ம க்ளோஸ் பண்ணுறாங்க மாதிரி சொல்கிறாங்க. லக்கிலி அவங்கள வீட்டில் இருந்தவங்க ஒருத்தர் நம்மகிட்ட தொடர்பு கொள்ளும்போது இவங்க சொல்கிற நடவடிக்கையெல்லாம் பார்த்தா ஒரு நியாயமாக தெரியலையே அப்படின்னும் போது தான் அந்த ஃபோனை தைரியமாக கட் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவன் கட் பண்ணிட்டான். இல்லைனா ஒரு 50,000 1,00,000 இழந்திருந்துருக்கலாம். ஸோ சைபர் கிரைமில் யார் உங்களை ஃபோனில் கூப்பிட்டாலும், அதாவது நமக்கு தெரியாத நபர்கள் தெரியாத விஷயங்களை சொன்னாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேங்க, அட்வொகேட்டை கேட்டுடுறோம், இல்லை அப்படி கேட்டு லைனில் வரோம் அப்படின்னு சொல்கிறத வைக்கணும். நம்ம அதுக்கு பதட்டப்பட தேவையில்லை. உங்கள் ஆதார் கார்டு தப்பாக பயன்படுத்திட்டாங்க, அதில் ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சுன்னா கூட அது உண்மையிலே கேஸாக வரத்தான் போது, வந்தால் டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டியதானே. நம்ம மேலே தப்பு இல்லாத போது நம்ம ஏன் கவலை பண்ணணும்? இந்த மாதிரியான சைபர் கிரைம் விஷயங்களில் பொதுமக்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதை போலீஸால் ஒரு லெவலுக்கு மேலே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற ஒர்க் லோடில். ஏன்னா இந்த இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற டீம் நிறைய வட இந்தியா டீமாக இருக்காங்க. ப்ளஸ் ஒரு பல ஸ்டேஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, பல சிட்டிஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்கள பேசுகிறது ஒருத்தர், அது ஜெய்ப்பூர்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஃபாலோ பண்ணுறது ஒருத்தர் உதயபூர்லேருந்து ஃபாலோ பண்ணுறாரு, அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறது, எந்த அக்கௌண்ட் ஜிபே பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் எடுக்கிறது எங்கேயோ ஒரு ஜார்க்கண்ட்லேருந்து எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் எங்கே போய் எப்படி அவ்வளோ ஈஸியாக நான் பண்ணணும்? அது ஒரு 50,000 1,00,000 மேட்டரில். ஸோ அதனால் மக்கள் இதில் கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.